பேச்சாளர் முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசு என்றால் குற்றம், அரியர் என்றால் கலைதல். குற்றங்களை கலைபவர்கள் தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களினுடைய அழுகையையும் அடி ஆழத்திலே யாரும் இல்லாத ஒரு நேரத்திலே அவர்களினுடைய அழுகை குரல்களை மனதிலே இருந்து கிசுகிசுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை என்றைக்காவது நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கேள்வியாக இந்த சமுதாயத்திற்கு முன்வைக்கிறேன். அப்துல் ரஹ்மான் அழகாக பிட்டன் என்ற கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதை கூறியிருப்பார். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பிட்டன். தீபம் இருக்க தீக்குச்சியை வணங்குவதென்ன என்று பிட்டனிடம் கேட்டேன். பிட்டன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்வு என்று சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மை கூட ஏற்றி வைக்க ஒரு சிறு தீக்குச்சிகளாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் என்றைக்கு இந்த சமுதாயம் புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு தான் இந்த கல்வியினுடைய வளம் மேம்பட்டு அதிகமான குற்றங்கள் நாட்டிலே தவிர்க்கப்பட்டு எல்லாவித வளங்களும் கல்வியினுடைய மேன்மை செறிவையும் இந்த சமுதாயம் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு பேச்சாளர் கோவை முகுந்தன்.